கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய இந்த தொடர்ச்சியான கலாத்தியர் நிருபத்தினுடைய புக் ஸ்டடியில் நம்ம கடந்த வாரம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமாக நம்ம கவனித்தது, கலாத்திய சபை மக்கள் ஒரு சிலர் நியாயப்பிரமாண போதகத்திற்கு அடிமையாகி கிறிஸ்துவுடைய விசுவாசத்தின் அன்பின் போதனைக்கு அவர்கள் மிக தூரமாக இருந்த ஒரு சூழ்நிலையில் அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்த 2 அதிகாரங்களாக தேவனுடைய திட்டம், அவருடைய அன்பு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி, அதற்கப்புறம் கிறிஸ்துவுடைய விசுவாசத்தின் மூலம்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போக முடியும் என்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்பொழுது, அங்கே நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளை விட அன்பின் கிரியைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பினாலே ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ அதனுடைய ஒரு கண்டினியூஷன் தான். ஆனால் இதில் விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் என்று சொன்ன உடனே அதிகமாக புதிய ஏற்பாடு படித்தவர்கள் ரொம்ப ஃபெமிலியரான சில வசனங்கள் இருக்கும், சில கருத்துக்கள் அடங்கிய வசனங்கள் கூட இருக்கும். அதில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு மேல் இருக்கக்கூடிய வசனங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அடங்கிய வசனங்கள் உண்டு. அது படித்தவர்களுக்கு நல்லா தெரியும், இப்போ உங்களுக்கும் நல்லா தெரியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதில் முக்கியமாக இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறது மாம்சத்தின் கிரியைகள், ஆவியின் கனிகள். பல முறை பல சந்தர்ப்பங்களில் பல சப்ஜெக்டுக்காக சில பாடத்தினுடைய கன்க்ளூஷன் கூட இந்த ஒரு வசனங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த கலாத்தியருக்கு எழுதின சபையில் இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்குரிய ஒரு விஷயம், ஆவியின் கனிகளுக்குரிய ஒரு விஷயம், இது ரெண்டையும் இந்த இடத்துல தேவன் வைப்பதற்கான ஒரு காரணம் உண்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன காரணம்ங்கிறத கவனிக்கலாம். இப்போது இந்த கலாத்திய சபை மக்கள் மயங்கிட்டாங்க, அவர்களை மயக்கிட்டாங்க. நியாயப்பிரமாணம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி மயக்கி மேலும் சத்தியத்துக்குள்ளே, கிறிஸ்துவுடைய போதகம் விசுவாசத்துக்குள்ளே வராதபடிக்கு ஒரு சிலர் தடை கூட பண்ணினதாக நம்ம கடந்த வசனங்களில் பார்க்குறோம். அவர்கள் எல்லாரும் அறுப்புண்டு போனால் நலமாக இருக்கும்னு பவுல் ரொம்ப ரொம்ப கடுமையாகவே சில நியாய தீர்ப்பை கொடுத்ததையும் நம்ம கவனிக்கிறோம், இல்லைங்களா? அப்போது ஏன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது, இப்போ இந்த அட்வைஸ் எல்லாம் கலாத்திய சபைகளுக்கு போகுது அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? அப்போ அங்கேயும் சில தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது கட்டாயமாக இப்படிப்பட்ட தவறுகள் எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான சில எச்சரிப்புகள், சில வசனங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் இப்போ அந்த கலாத்திய சபைக்கு கொடுக்கப்படும் போது ஒரு விஷயம் நல்லா கவனிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்த சப்ஜெக்ட்லேயே அன்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துங்க, அந்த நியாயப்பிரமாணங்கிற அந்த ஃபார்மாலிட்டியே பிடிச்சிட்டு இருக்காதீங்க, நீங்கள் அன்பினாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யுங்க. அன்பின் பிரமாணத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டால் சகல பிரமாணத்தையும் அது முடிவு கொண்டு வந்துடும், எல்லா பிரமாணமும் அதுக்குள்ளே இருக்குது, பலமுறை அவர் சொல்லிகிட்டே வர்றார். ஆனால் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கலாம். அதாவது ஒருத்தர் பழைய நிலைமையிலேயே பழைய பாரம்பரியம், பழைய குணலட்சணம், கேரக்டரு இதிலேயே அவங்க ரொம்ப அதிகமாக திளைத்திருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம அன்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய நோக்கமே இந்த பாரம்பரியத்தை, அந்த நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்தணும். நியாயப்பிரமாணம் எப்படி அவங்க பண்ணிட்டாங்கன்னா, யாராவது சபையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர் நியாயப்பிரமாணத்தின்படி இவரை கொல்லு, நியாயப்பிரமாணத்தின்படி இவருக்கு தண்டனை கொடு, நியாயப்பிரமாணத்தின்படி இவரை தள்ளி வை, இப்படிப்பட்ட கடுமையான மைண்டில் தான் இருந்தாங்களுடைய அந்த சகோதர அன்புங்கிறது என்ன? ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுல் பல சபைகளுக்கு எழுதும்போது கிறிஸ்துவுடைய சபை எப்படி இருக்கணும், அவர் தலை, நம்மெல்லாம் ஒவ்வொரு அங்கங்கள், கவனிக்கிறீங்களா? அப்போ நம்ம சரீர அங்கங்கள் எல்லாம் நம்ம அந்த ஒரு அடையாளம், அந்த ஒரு உதாரணம் ஏன் சொன்னார்? நீங்கள்லாம் ஒவ்வொரு சரீர அங்கங்களாக இருக்கீங்கன்னா என்ன அடையாளம், அது என்னத்தை இன்சிஸ்ட் பண்ணுது என்று சொல்லி கவனிக்கும்போது, ஒவ்வொரு அங்கமும் இன்னொரு அங்கத்திற்காக அக்கறை உள்ளவைகளாக கவலைப்படணும், அதுக்கு தான் நம்மளை சரீரங்கம்னு சொன்னார். இப்போ இவர்கள் சொல்லக்கூடிய இந்த நியாயப்பிரமாணங்கிற போதகத்தினுடைய கடுமை இருக்கு இல்லையா, இவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடுமையில் அந்த அன்புங்கிற விஷயம், அக்கறைங்கிற விஷயம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது எதுவுமே இல்லை. அப்போ தேவனுடைய ஒரு திட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான அன்பை புரிஞ்சு கொள்ளக்கூடாதபடிக்கு
இவர்களை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால் என்ன நடந்தது அப்படின்னா, இவர்களுக்குள்ள அன்பு பெருகலை, நிறைய பிரச்சனைகள் தான் பெருகுச்சு. அந்த பிரச்சனைகள் மூலம் அவங்களுக்கு வந்த ரியாக்ஷனை தான் அடுத்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க. கலாத்தியர் 5:15 வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க? இந்த நியாயப்பிரமாணம் இவங்களை இப்படி தான் வழி நடத்தி இருந்திருக்கு பாருங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிஞ்சு போயிடுவீங்க, நீ அழியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. அப்போ தேவன் சொன்ன இந்த அன்பு ஒருவருக்கு இல்லாவிட்டால் கட்டாயமாக சில கேரக்டர் பின்னாடியே வந்துடும். அதுதான் இப்போ நம்ம லிஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண வேண்டாம், கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் நீங்கள் எச்சரிக்கப்படுவீர்கள். இதற்கு இந்த மாதிரி வசனங்களுக்கெல்லாம் நம்முடைய மூத்த சகோதரர்கள் ஒரு நல்ல உதாரணம் சொன்னாங்க. அதாவது வைரம் இருக்கு இல்லையா, த டைமண்ட் சரவுண்டட் பை த மட் சொல்கிறார் பாருங்க. வுட் ஸ்க்ராட்சட் நத்திங் பட் டைமண்ட் கட் டைமண்ட் அப்படிங்கிறார். அதாவது ஒரு மண்ணுக்குள்ளே சேத்துக்குள் இருக்கிற ஒரு டைமண்ட் அது எந்த வகையிலையும் மற்ற மண்ணை ஸ்க்ராட்ச் பண்ணாது. ஏன்னா அது சாஃப்டாக இருக்கும் இல்லையா. ஆனால் டைமண்ட் என்ன பண்ணும், இன்னொரு டைமண்டை உரசி கட் பண்ணுமா. இது இந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான குணலட்சணம் உடையவர்களாக இருந்தாங்க. சகோதரர்களுக்குள்ளேயே கடித்து பட்சிட்டு இருந்தாங்களாம். ஆதிகால அப்போஸ்தலரை நீ கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, அப்போஸ்தலர்கள் எல்லாருமே ஒன்றாக இணைந்து சாத்தானுக்கு எதிராக அங்கே போர் செஞ்சாங்க. இங்கே எப்படி தெரியுங்களா, சகோதரருக்கு எதிராகவே போர் நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கடித்து கொள்வது, பட்சித்து கொள்வது. இந்த மாதிரி கலாத்திய சபையில் மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நமக்குள்ளும் தான். அதனால தான் வேறு ஒரு சப்ஜெக்டில் பார்த்தோம். ஒரே சத்தியத்தில் இருக்கிற 4 சபை பிரிஞ்சிருக்கும் போது 4 சபை மக்களும் 4 விதமாக இருக்காங்க. கவனிக்கிறீங்களா? 4 விதமாக இருக்காங்க. அப்புறம் இவர்கள் ஒருவேளை ஒரு சபையிலிருந்து பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா ஒரே டாக்டரின் தான். அவங்களுக்கு என்ன ப்ரெஸ்டீஜ் வந்துடும்னா, இங்கே பேசுகிறது நம்ம பேசக்கூடாது, வேற ஒன்று பேசணும். அப்புறம் அது மாறுபாடாக கூட சில நேரத்தில் போயிடும். அந்த மாதிரி சில மேட்டிமையான சூழ்நிலைகள் கூட வந்துடுது. சாத்தானை எதிர்த்து போரிடுறதுக்கு பதிலாக சகோதரர்கள் சகோதரிகளை எதிர்த்து, அவருடைய கருத்துக்களை எதிர்த்து, அவங்க சொல்லக்கூடிய சத்தியங்களை எதிர்த்து போராட வேண்டிய அங்கே சூழ்நிலைக்குள்ளே வந்துடுறாங்க. இதுதான் பழைய மனுஷனுடைய அந்த நிலைமை. அந்த பழைய மனுஷன் ஏறக்குறைய நியாயப்பிரமாணத்துக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனுஷனுடைய அந்த பக்குவம் இருக்குது பாருங்கள், அது சுத்தமாக இல்லாதனால அவர்கள் அதை செய்ய முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அப்போஸ்தலனாகிய அங்கே பேதுரு ஒரு முறை அந்த மல்கூசுடைய காதை வெட்டுறக்கு கத்தி எடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 26:52. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார். பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் தான் சாவாங்க. அப்போது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சபை மக்கள் மத்தியில் வன்முறையான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. வன்முறை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, வன்முறை இருக்காது. ஆனால் வன்முறை சிந்தனை வரும்போது சில நேரத்தில் அது வன்முறையாக கூட மாறலாம். அங்கே பேதுருவுக்கு அந்த மாதிரி ஒரு கோபம் வந்துச்சு பாருங்க. அந்த நேரத்தில் கூட கிறிஸ்து அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் சொல்கிறார். நீ அப்படி போனேன்னா பட்டயத்தை எடுத்தீன்னா நீ பட்டயத்தில் தான் சார். ஸோ அதனால தான் கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது 16 வசனத்தில், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெளி, நீங்கள் இப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிந்து பட்சித்து அழிஞ்சு போகாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சை உள்ள வர்றதுனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிந்து பட்சிக்கிறாங்க. அப்போ ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் என்ன ஆகும்? ஆவிக்கேற்றபடின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? பரிசுத்த ஆவிக்கேற்றபடி. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாமா? பரிசுத்தாவியை கொடுத்தார் பாருங்க பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் மூலமாக. அப்போ தேவனுக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அதுதான் அங்கே பாயிண்ட். அப்போ தேவன் ஒரு சபையில் ஒரு மெம்பராக இருந்தார்னு வச்சுங்களேன், ஒரு மூத்த சகோதராக இருந்தார்னு வச்சுங்களேன், அவர் எப்படி ஆக்ட் பண்ணுவார் சொல்லுங்க? அப்படி தான். அப்போ நமக்கே தெரியும் தேவன் எப்படி ஆக்ட் பண்ணுவார்னு தெரியும். தேவனை போல, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் பிதாவை போல இந்த பூமியில் இருங்க. என் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். ஏன் அப்படின்னா, இங்கே நம்ம அப்படி இருக்க வேண்டிய கட்டாயங்கிறது எப்படிப்பட்ட கட்டாயம்னா, நம்ம அழைத்த அழைப்பு அந்த மாதிரி, அழைத்த தேவன் அந்த மாதிரி.
நம்மை வழிகாட்டுகிற கிறிஸ்து அந்த மாதிரி இருக்கார். புரியுதுன்னா, நமக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்தாவி அந்த மாதிரி இருக்கு. அதனால் 17ஆம் வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறார் பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குதான், விரோதமாக இருக்கு. ஒரு பக்கம் மாம்சம் பழைய மனுஷன், இன்னொரு பக்கம் ஆவி புதிய மனுஷன். இன்னொரு பக்கம் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்ன சாத்தான் உள்ளுக்குள்ளே இருக்கான். ஒரு பக்கம் தேவன். யாருக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க? ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக தான் இருக்கும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக தான் இருக்கும். அப்போ விரோதமாக இருக்குதுன்னா என்ன பண்ணணும்? ஏதோ ஒன்று வெளியே போகணும் இல்லையா? ஒன்றா மாம்சம் வெளியே போகணுன்னு ஆவி வெளியே போகணும். ஏற்கனவே நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், அதற்குள்ளே நம்ம ஆவிக்குரிய சரீரத்துடைய தேவனோடத்தில் போய் சேரணுங்கிற ஒரு அழைப்புக்குள்ளே வரும்போது மாம்சத்தை தான் வெளியே தள்ளணும் இல்லையா? ஆனால் மாம்சம் இப்போ எதுக்கு விரோதமாக இருக்குது? ஆவிக்கு விரோதமாக இருக்குது. இப்போ நம்ம ஆவிக்கு விரோதமாக இருந்துச்சுனாலே இப்போ நமக்கு எது நிரந்தரம்னு பார்க்கணும். நம்முடைய மாம்ச சரீரம் நிரந்தரமா, ஆவிக்குரிய சரீரம் நிரந்தரமா? இன்னும் கொஞ்ச நாளில் மாம்சமே அழிய போகுது, புல் மாதிரி பூ மாதிரி அழிஞ்சிருங்கிறார் இல்லையா? அப்போது நிரந்தரம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அழைப்பும் அதனுடைய பின்னாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சரீரம். அப்போ ஆவிக்குரிய சரீரம் நிரந்தரம்ங்கிற போது நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு இட்லி இருக்குது, சட்னி இருக்குது, ரெண்டுமே சாப்பிட்றோன்னு வச்சுங்க. இட்லி வெள்ளை கலர், சட்னி மஞ்சள் கலர். ஆனால் ரெண்டும் சேர்ந்து அது பிணையும் போது அது ஒரு கலரில் வரும். அது ஒன்றும் தவறு இல்லை, சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கும். அதே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல ஜிலேபி சாப்பிட்டு அப்புறம் ரொம்ப காரமாக ஒரு மிக்சரோ அல்லது என்ன சொல்லலாம் ஒரு பாவக்காய் சாப்பிட்டோன்னு வைங்களேன், ஒத்து வருமா? அந்த மாதிரி தான் மாம்சமும் ஆவியும் அந்த மாதிரி தான் இருக்குதான். அப்போ இது ரெண்டுமே ஒத்தே வராது. அப்போ இனிப்பு சாப்பிட்டா அதை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், புரிதல். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் இப்போ நார்மலாகவே ஸ்வீட் காரம் காப்பிம்பாங்க, அதனுடைய காம்பினேஷன் வேறு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற காம்பினேஷன் வேறு. ஒன்றுக்கொன்று ஒத்து வராத சுவை, இனிப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் கசப்பு, நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த சுவைகள் எல்லாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றா நீங்கள் ஆவியில் இருங்க, இல்லைன்னா மாம்சத்தில் இருங்க. இதைத்தான் வேறு மாதிரி சொன்னார், ஒன்றா அனலாருங்க இல்லைன்னா குளிராருங்க. அனலாயும் குளிராயும் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லிட்டார் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையான ஒரு சத்தியம் தான். இப்போ 18ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்கள். அப்போ தேவனுடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டீங்கன்னா நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இப்போ இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான். அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? இவர்கள் தேவனுடைய ஆவிக்கு நடத்தப்படவில்லை. தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படலைன்னா ஒருத்தர் கடிந்து பட்சித்து அழியத்தான் வேணும். அங்கே மாம்சத்தின் கிரிகள் தான் அதிகமாக வேலை செய்யும், ஆவியின் கனிகள் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ மாம்சத்தின் கிரிகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் நம்ம வாசிக்கும் போது முதல்ல இந்த விபச்சாரம் அப்படி தான் வரும், முதல்ல எடுத்தோடனே அதுதான் வரும். அப்போ அந்த விபச்சாரம் என்பது ஒன்றா போய் நேரடியாக செய்கிறது. இன்னொன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாய். பாருங்க, ஒரு இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் பண்ணியாச்சுங்கிறார். புரியுதுங்களா? அப்போ மைண்டு இதில் என்ன வருதுன்னா, மாம்சம் வர்றதில்ல, இதில் மைண்டு வருது. இப்போ அநேகம் பேர், ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, மாம்சத்தில் அதை பண்ணிடுறாங்க, இன்னொரு வகையான வகுப்பார் மைண்ட்லேயே அதை பண்ணிடுறாங்க. அப்போ இதை பார்த்தீங்கன்னா மைண்டு மாம்சம் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குன்னா, அது சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு தான் இருக்கணும். மைண்டு தேவனுக்கேற்ப சிந்திக்கணும், மாம்சம் உலகத்திற்கேற்ப அது இருக்குது. ஆனால் இப்போ என்ன செய்யணும்? இந்த மைண்டை மாம்சத்தை இழுக்கணும். இழுத்து மைண்டும் மாம்சம் என்னைக்கு ஒரே ஒரு பாயிண்டில் வருதோ அப்போது ஆவிக்கேற்றபடி நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்கள் என்கிற கண்டிஷனுக்கு தேவனுடைய பிள்ளைகள் வந்துடுவாங்க. அப்போ கலாத்திய சபைக்கு பர்டிகுலராக ஏன் சொல்கிறாருன்னா, இவர்களுக்குள்ளே அந்த அன்பு இல்லாமல் போச்சு, அன்பின் கட்டு இல்லாமல் போச்சு. அன்பு எங்கே இல்லையோ அங்கேயே மாம்சம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும்.
மாம்சம் கிரியை செஞ்சதுன்னா மாம்சத்தினுடைய கிரியைகள் அது வெளியரங்கமாக வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஒருத்தர் ஒரு ஒரு சகோதரர் அல்லது ஒரு சகோதரி அல்லது ஒரு சபை, எது வேணாலும் எடுத்துக்கலாம், அங்கே தேவனுடைய தெய்வீக அன்பு இல்லை அப்படின்னா என்னென்ன தவறுகள் எல்லாம் அங்கே வரும் அப்படிங்கிறத கவனிக்கும் போது, அதனால தான் சொன்னார் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது அப்படின்னா. அதில் பார்த்தீங்கன்னா விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், இது பார்த்தீங்கன்னா தங்களுடைய சொந்த மாம்சத்துக்கு விரோதமாக செய்யக்கூடிய சில பாவங்கள் நம்முடைய பழைய மனுஷன் தூண்டிகிட்டே இருப்பான். புரியுதுங்களா? இது இதுக்கெல்லாம் நம்ம பெருசாக விளக்கமெல்லாம் தேவையில்லை, எல்லாருக்குமே எல்லாத்தினுடைய விளக்கமும் தெரியும். ஆனால் அடுத்த வசனத்தில் அடுத்த லிஸ்ட்டு கொடுக்குறார். என்ன லிஸ்ட்டுன்னா, விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், அப்புறம் பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலியவைகளே. ஸோ 17 ஐட்டம். எப்போதுமே நம்ம மெஜாரிட்டி தானே பார்ப்போம். அப்போ இவைகளெல்லாம் எதை பாதிக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த சபையவே பாதிக்குமா. ஒரு இடத்துல சபைக்குள்ளே கிறிஸ்து தலை, அவரை சரீரம்னா அந்த சரீர அங்கங்கள் ஒன்றுக்கொன்று இசைஞ்சிருக்கும். இசைந்த ஆத்துமாக்களாய் பிலிப்பியருக்கு நிருபத்தில் பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் தேறுதலும் யாதொரு உருக்கமான இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்க, ஒருவர் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்க. படிச்சிருக்கோம் இல்லையா? கிறிஸ்துவுடைய சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள். இத்தனை விஷயம் நமக்குள்ளே வரும் பொழுது இந்த சபையில் ஒரு சந்தோஷ சமாதானம் தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ எப்போ அங்கே ஒரு சண்டை பகை வருதுன்னா, பொறாமை, காயின் ஆபேலை பற்றி படிச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த பொறாமை வரும்போது பகையாக மாறுது. அது விரோதம், எங்கே விரோதம் அதிகமாகுதோ அங்கே வைராக்கியங்களும் கோபங்களும் சண்டைகளும், எங்கே சண்டைகள் அதிகமாகுதோ ஆட்டோமேட்டிக்காக பிரிவினைகள் வந்துடும். அந்த ஆர்டரில் அப்படியே கொடுத்துருக்காரு. பிரிவினைகள் வந்துச்சுன்னா மார்க்க பேதங்கள், பொறுங்க, கடைசியாக இதில் முடிப்பார்னா களியாட்டுக்களில் முடிப்பார். களியாட்டுங்கிறது உலக பிரகாரமாக நம்ம நம்முடைய எண்ணம் போன போக்கில் போகிறது. அதில் நிறைய விஷயம் இருக்குது, டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்குது. என்னென்னவெல்லாம் நம்ம விருப்பம் உலகத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத என்னென்னவெல்லாம் செய்யலாமோ அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு மனநிலை. அப்போ இப்படிப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் நம்ம தரம் பிரித்து பார்க்கும்போது இதில் அதிகமாக கவனித்து பார்த்தீங்கன்னா இவை அத்தனையுமே தேவனுக்கு பிரியமில்லாத கேரக்டர், அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். இதில் நம்ம எப்படி பாயிருக்கணும், இல்லை பிரதர் 17 ஐட்டம் இருக்குது, அதில் நான் விபச்சாரம் வேசித்தனமெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் திடீர்னு கோவம் கொஞ்சம் சண்டை போட்டுருவேன், ஒரு குச்சி எடுத்து அடிச்சிருவேன், அல்லது ஒரு பாத்திரத்தை எடுத்து வீசிடுவேன். சில நேரத்தில் நான் அவங்களுக்கு பிடிக்கலன்னா அங்கிட்டு வெளியே வந்துடுவேன், இங்கே போயிடுவேன். இப்படியெல்லாம் நம்ம எந்த வியாக்கியானமும் தேவன்கிட்ட நம்ம பேச முடியாது. இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அந்த 17 ஐட்டமும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா இவைகள் எல்லாம் மாம்சத்தின் கிரிகள். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. இது நம்ம உயிரோடு இருக்கிற போதே என்ன பண்ணிடணும், இப்படிப்பட்ட கிரியைகள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு வெளியே வந்துடணும். வெளியே வர முடியலையா, தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணி கெஞ்சி அவரிடத்துல கன்சர்ன் வாங்கி, புரியுதுங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பரிந்து பேசுதலை நம்ம பயன்படுத்தி என்ன பண்ணிடணும், இப்படிப்பட்ட இந்த பாவங்கள்டிருந்து தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம வெளியே வந்துடணும். ஏன் அப்படின்னா இவர்கள் தங்களை மட்டும் பாதிக்கிறதில்ல, சபையில் நிறைய பேருக்கு இடலை உண்டு பண்ணிடும். நிறைய சபை மக்கள் மத்தியில் பாருங்கள், பகைகள், கோபங்கள், இதெல்லாம் ரொம்ப விமர்சையாகவே சபையில் நடக்குது. பகை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை, வைராக்கியம் எல்லாம் எப்படி தெரியுங்களா, செத்தா கூட ஒரு இதில் முகத்தில் முழிக்க மாட்டேன் அப்படிங்கிறது. ஒன்றுக்கொன்று நல்லா பழகியிருப்பாங்க, ஏதோ மனஸ்தாபப்பட்டு பைப்பு கடைசி வரைக்கும் பேச மாட்டாங்க. இப்படி இருந்து என்னங்க சாதிக்க போகிறீங்க? பல்லவம் போயிடுவீங்களா? ஒரு காலம் போக முடியாது. மனசு இழகணும், எல்லாரையும் அன்பாக பார்க்கக்கூடிய மைண்டுக்கு வரணும். இதுதான் பக்குவம். நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. மனசு கம்ப்ளீட்டாக இழகணும். ஒருவேளை அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய செயல்பாடுகள், கேரக்டர் நமக்கு ஒத்து வரல, ஒருவேளை அவங்க துரோகமே பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் வெதுங்கி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணும். பகைமை பாராட்டிட்டு அவர்களுக்கு தீமை செய்கிறதுல பிளான் பண்ணி, அவங்க பேரை கெடுக்கிறதுல பிளான் பண்ணி இதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் இதில் வரும். விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இந்த மாதிரி சில பேர் மார்க்க பேதங்களுக்குள்ளேயும் போயிட்டாங்களாம். அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரே சபையில் இருப்பாங்க, ஒரே சப்ஜெக்ட் பேசுவாங்க, ஆனால் ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டான்னு வச்சுங்களேன்,
பிரிஞ்சு போயிட்டா என்ன பேசுவாங்கன்னா, சில நேரத்தில் இப்படி கூட வரும், 3 வழிகள் நம்ம பேசுகிறோம்னு வைங்களேன். பேசிக் சப்ஜெக்ட் 3 வகைகள். இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட பிரிஞ்சு போயிட்டார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் மாதிரி நம்ம பேசக்கூடாது, நம்ம இதை விட பெருசாக பேசணும் அப்படின்ட்டு 4 வழிகள்னு பேசினா எப்படி இருக்கும்? அப்படியும் பேசுவோம். புரியுதுன்னா? சில நேரத்தில் அதிகமாக படிச்சுட்டோங்கிறதுக்கான சில தவறான விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி எல்லாம் போகும்போது இந்த மாம்சத்தின் கிரியைகள் வேலை செய்யும். கவனிக்கிறீங்களா? அதனால தான் யாக்கோபு இப்படிப்பட்ட குணலட்சணங்களை குறித்து பேசும் பொழுது அவர் எப்படி எழுதுகிறார், கொஞ்சம் வாசிக்கலாம் பாருங்கள். 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். பாருங்க, உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியம் விரோதம் வைக்காதீங்க. நீங்கள் அப்படி இருந்துச்சா பெருமையெல்லாம் பாராட்டுறீங்கிற. நீங்கள் கசப்பான வைராக்கியம் வச்சு நீங்கள் பெருமையாக நான் கடவுளுடைய ஊழியக்காரன்லாம் சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது இல்லையா? நமக்கெல்லாம் இதெல்லாம் பெரிய எச்சரிப்பு. இதெல்லாம் கலாத்திய சபையில் நடக்கிறதுனால தான் அந்த எச்சரிப்பில் இதெல்லாம் கொண்டு வரார். நீங்கள் பெருமை பாராட்டுதிருங்க, சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். அப்போ பொய் சொல்கிறவங்க கூட இருக்காங்க, பெருமை பாராட்டுறவங்க இருக்காங்க. இருதயத்தில் கசப்பான வைராக்கியம், இதனுடைய ரியாக்ஷன் தான் அங்கே கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் எல்லாம் வந்தது. சரி, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் கடவுள் கொடுக்குறதா? அதைத்தான் அடுத்த வசனம் பாருங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் அல்ல, அது தேவனிடத்திலிருந்து வர்றதில்லை, அது லௌகீக சம்பந்தமானதும் அப்படின்னு இந்த உலகத்துக்குரிய விஷயம், ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? இதெல்லாம் கடவுளால் உண்டான விஷயம் இல்லை, இதெல்லாம் சைத்தானால் உண்டானது. அதனால தான் விரோதமும் வைராக்கியமும் எங்கே உண்டோ அங்கே சகல துர்ச்சைகளும் கலகமும். அப்போ எங்கேயுமே நல்லா கவனித்து பார்க்கலாம், அது சபையாக இருந்தாலும் அங்கே என்ன இருக்கும்? வைராக்கியம் விரோதம் இருந்துச்சுன்னா. வைராக்கியம்ங்கிறது இஸ்ரேல் ஜனங்க வச்சாங்க பாருங்கள் ஒரு வைராக்கியம், அது வெட்டி வைராக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லிட்டார், அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல, அவர்கள் பக்தி வைராக்கியம் வைக்கல. இங்கே பவுல், பேதுரு போன்றவர்களெல்லாம் தங்களுடைய ஊழிய காலங்களில் வச்சது பக்தி வைராக்கியம். அது மற்றவர்களை பக்திக்குள்ளே வழி நடத்துச்சு. இவர்கள் வச்சிருக்கிற வெட்டி வைராக்கியம் மற்றவர்களை தவறான வைராக்கியத்தோடு வழி நடத்தி அதன் மூலம்தான் நிறைய பகைகள், கோபங்கள், சண்டைகள் எல்லாம் வர்றதுக்கான காரணம். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே சகல துர்ச்சைகளும் உண்டு. ஆனால் ஒன்று, அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம், வாசிக்கலாம் பாருங்கள். யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும். முதல்ல பாருங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, அதாவது பரம பிதாவினிடத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்கும்னா முதல்ல சுத்தமாக இருக்கும். அடுத்தது பின்பு சமாதானமும். ரெண்டாவது என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். சாந்தம் இருக்கும். இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கும். ஏன் இத்தனை கருத்துக்கள் அடங்கிய வசனம் கொடுக்குறாருங்களா? இத்தனையும் நல்ல விஷயம், ஆனால் இதில் நிறைய நம்ம தவறுகிறோம். கவனிக்கிறீங்களா? நிறைய தவறுறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமாக இருக்கும், அதில் சமாதானம் இருக்கும், அதில் சாந்தம் இருக்கும், இணங்கி போவாங்க, இணக்கம் உள்ளதாயும் இரக்கம் உள்ளதாயும் நற்கனிகள் நிறைந்ததாயும், அதில் பட்சதாபம் இருக்காது, பட்சபாதம். அப்புறம் மாயமற்றதாக இருக்கும். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதுதாங்க பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த ஞானத்தில் பாருங்கள், நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அப்போ சத்தியத்தில் ஒரு உண்மையான ஊழியக்காரன் எதை தான் விதைக்கணும்? சமாதானத்தை விதைக்கணும் சபையில். புரியுதுங்களா? எல்லா சபைகளிலும் இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் இருந்தால் அதில் நீதி, சமாதானம், இரக்கம், நற்கனி, இணக்கம் எல்லாம் இருக்கும். ஆனால் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது அப்படி இருக்கும். ஒரு 10 பேரை சபையில் எக்ஸ்ட்ரா வருவாங்க, வந்தோடனே 2 குரூப் ஆகிடுவாங்க. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்தால் 3 குரூப் ஆகிடுவாங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ 3 பிரிவுகள், 3 போதனைகள். அப்புறம் என்ன ஆகிடுது தெரியுங்களா? 3 தேவர்கள். 3 சபை மக்களும் அவங்கவுங்க மற்றவர்களை பிரிவினையாக பார்க்கும்போது அவங்க தேவன் வேற, இவங்க தேவன் வேற, அவங்க தேவன் வேற. அப்படி பார்த்துவாங்களாம். எங்களுடைய தேவன் நாங்கள் ஆராதனை பண்ணுறோம். யோசனை பண்ணி பாருங்கள். பக்கத்துலேயே 2 சபை இருக்கிறாங்க ஒரே சத்தியத்தில்.
அவங்க ஆராதனை போகிறோம், இங்கே ஒரு ஆராதனை போகிறோம், 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோங்க, நீங்கள் எங்கே போகிறோங்க, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். எங்கே போகிறீங்க, யாருக்கு பார்க்க போகிறீங்க? யெகோவா தேவன். அவங்க வேறையா? எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். கவனிக்கிறீங்களா? இவைகளை எல்லாம் இன்னைக்கு உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் உணர்ந்துக்குவாங்க. அன்னைக்கு கலாத்திய சபையில் உணர்ந்தாங்களோ இல்லையோ, இன்றைக்கி கடைசி கால சபை மக்களில் கொஞ்சம் பேர் உணர்ந்துக்குவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்போது உணர்ந்துட்டாங்கனாலே அந்த மேலே 17 ஐட்டம் இருக்குல்ல, அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு டெய்லியும் உட்காந்து ஒவ்வொன்றா டிக் பண்ண ஆரம்பிப்பாங்க தங்களுடைய வாழ்க்கையில். சரி, இதெல்லாம் விட்டாச்சு, இதெல்லாம் விட்டாச்சு, இதெல்லாம் விட்டாச்சு. கடைசி அந்த 17 விடும்போது தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாக மாறிடுவோம். ஒருவேளை இதை விடலைன்னா கலாத்தியர் 5:21 பாருங்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பவும் நான் சொல்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ பாருங்கள், இதில் அதான் சொன்னேன் இல்லையா, 10 காரியங்கள் நான் செய்யலைங்க, மிச்சம் 7 தாங்க செய்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்ல முடியாது. 17மே தேவனுக்கு பிரியமில்லாது. நம்ம செய்கிறோமா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். சத்தியத்தின்படி சத்தியம்னா சத்தியம்தான், தப்புன்னா தப்பு, ரைட்டுன்னா ரைட், அவ்வளோதான். நான் தப்புன்னா நான் தப்பு தான், அவ்வளோதான். அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல சொல்லும் பொழுது அங்கே பாருங்கள், அந்த 17 காரியங்கள் சொல்லிட்டு இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்போது ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு பழைய சிருஷ்டி. அப்போ அந்த பழைய சிருஷ்டி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்வை என்ன? இந்த 17 தவறான காரியங்களையும் புது சிருஷ்டி வெறுப்போட பார்க்கும், பழைய சிருஷ்டி விரும்பி பார்க்கும். அடுத்தது இன்னொரு குரூப் வருது பின்னாடி, ஆவியின் கனிகள், ஆவியின் கிரியைகள் நீங்கள் சொல்லலை, ஆவியின் கனிகள். அதை புது சிருஷ்டி ரொம்ப விருப்பத்தோடு பார்க்கும், பழைய சிருஷ்டி ரொம்ப வெறுப்போடு பார்க்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் இன்றைக்கி புது சிருஷ்டியாக தேவன் நம்மளை அழைச்சதுக்கப்புறம் நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் வெறுப்போடு பார்க்கணும். கவனிங்க, அதை செய்கிறவங்களை வெறுப்போடு பார்த்துடக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு விட்டுற வேண்டியதான், தேவன் அவங்களுக்குரிய நியாய தீர்ப்பை கொடுத்துருவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாரு, இவன் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும். அவருடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு அக்கறை இருக்குது. என்ன தெரியுங்களா? சபை அவர் தாங்க ஏற்படுத்தினது. போய் நல்ல கஷ்டப்பட்டு நம்மளை மாதிரி பஸ்லேயும் கார்லேயும் போனாரா இல்லையா, நடந்து கஷ்டப்பட்டு போய் ஒரு சபையை ஏற்படுத்திட்டு திரும்பி வரும்போது யாரோ ஒருத்தர் போய் ஒரு தவறான விஷயத்தை பரப்பிட்டு அந்த சபை கெட்டு போகும்போது அதை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு பவுலுக்கு இருந்தது. அதனால் அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார், இதை செய்கிறவங்க தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும். அதை சொல்கிற அளவுக்கு இப்போ நமக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கெல்லாம் எந்த தகுதியும் நமக்கு இல்லை. ஆனால் ஒரு தகுதி தேவன் கொடுத்துருக்கார், ஜெபம் பண்ணலாம். நம்மளால் போய் எந்த மலையெல்லாம் முறிக்க முடியாது இல்லையா, இங்கே இருக்கிற பொருள் இங்கே எடுத்து வைக்க முடியாது, அதுக்கு தேவன் நமக்கு சக்தி கொடுக்கணும். ஆனால் என்ன செய்யலாம், நமக்கு ஒரு சூழ்நிலை வருதா, சூழ்நிலையை தேவன் கையில் கொடுத்துட்டு நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்க போயிடலாம். அப்போ நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணுறது நம்முடைய நோக்கமல்ல, அன்புக்குரிய சகோதர சூழல். அதனால தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க, 22ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனை என்று சொல்லுகிறவன் நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். இதெல்லாம் ஆண்டவர் சொல்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட். உன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் அப்படின்னா, அப்போ நியாயமாக கோவிச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா. இந்த வசனத்தின்படி சொன்ன ஆமாங்க, கோவிச்சுக்கலாம். அந்த கோவிக்கிறதுங்கிறது என்னென்னா பகை அல்ல, அது ஒரு வைராக்கியம். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு வைராக்கியம் பாராட்டுறது, இது தப்புங்க அப்படின்னு, தப்புன்னா தப்பு தானே இல்லையா. அப்போ அதை தப்புன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் நல்லா கவனிக்கும் போது அது ஒரு நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கணும். அதே மாதிரி எந்த சகோதரனையுமே வீணன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, மூடன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம டைரெக்டாக யாரையும் அப்படி வீணன் மூடன் நல்லா சொல்கிறதில்ல. ஆனால் மனசில் நினைக்கிறோம். எப்படி சொல்லுங்கள், எப்படி சொல்கிறோம்? இப்போ யாரோ ஒருத்தர் நம்ம சத்தியத்துக்குள் இருக்கிறாங்க, சரி அவங்க சத்தியத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க, அல்லது சத்தியத்தில் வேறு சபைக்கு போயிட்டாங்க, அல்லது ஏதோ பாவம் ஒரு தவறு செஞ்சு அவர்களை சபையில் ஏதோ கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க, இப்படியே வச்சுங்க. இது எல்லாமே அவர் சகோதரர் இருந்தவர் தான். இப்போது நம்ம அவரை ஒரு மூத்த நிலைமையில் போய் ஒரு போகிற போது அவர் ஆப்போசிட்டில் வர்றார்.
நம்முடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும்? நிறைய பேர் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எப்படி தெரியுங்களா பிஹேவ் பண்ணுவாங்க, அப்படியே பார்த்துட்டு போவாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். நம்மெல்லாம் பவுல் சொன்னார், பாவிகளில் பிரதான பாவி. நமக்கு உள்ள என்ன இருக்குன்னு தேவனுக்கு தான் தெரியும். கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் அப்படி என்ன நினச்சிட்டுக்கிறாங்களா, தங்களை பெரிய பரிசுத்தவான்களாகவும் சின்ன சின்ன தவறு செய்கிற ஏதோ பாவம் ஏதோ ஒரு மாம்சத்தில் செய்திருப்பாங்க, அவங்கள பெரிய பாவிகளாக நினச்சிட்டு அவங்கள ரொம்ப ஒரு மேட்டிமையில் பார்க்குறதும் அவங்கள கண்டுக்காமல் போகிறதும். யோசனை பண்ணி பாருங்கள், நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் யார் தெரியுங்களா கீழே போவாங்க? இப்படி பார்க்குறவங்க தான். அவர்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவங்க மேலே போயிடுவாங்க. இதுதான் இனிமேல் நடக்க போகிற தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு. எல்லா சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து மாறணும். கம்ப்ளீட்டாக தங்களை தாழ்த்தணும், கம்ப்ளீட்டாக தாழ்த்தணும். இல்லாவிட்டால் மாம்சத்தினுடைய எந்த ஒரு கிரியை நமக்குள் இருக்கும் போதும் அது நம்மளை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வழிநடத்தான. என்ன வேணாலும் சப்ஜெக்ட் பேசியிருக்கலாம், எவ்வளோ பெரிய சபைகள் வேணாலும் வழி நடத்திருக்கலாம், அதெல்லாம் தேவனுக்கு ஒன்றுமே கணக்கிலே வராது. உன் மனநிலை என்ன, உன் மைண்ட் என்ன மாதிரி நீ பார்க்குறியா? நம்மளை எப்படி தேவன் பார்ப்பார் சொல்லுங்கள்? நம்மளே மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறோம், நிறைய தவறுகள் செய்கிறோம். நம்மளை அந்த கண்டிஷனில் தேவன் பார்த்தார்னா நம்ம எங்கே போகிறது அவருடைய நியாய தீர்ப்பில்? இனி கடைசி காலத்தில் நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. கவனிக்கலாமா? அப்போ என்ன பண்ணணும் பாருங்கள். 1 யோவான் 3:15 இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. அவ்வளோதான். இதை உலக ஜனங்களுக்கோ கிறிஸ்தவ ஜனங்களுக்கோ இல்லை, சகோதரனுக்கு சொல்லியிருக்கிற. அப்போ கொலை செய்கிறதுனா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? கொலை செய்கிறதுனா கொலை செய்கிறதா? கொலை செய்கிறதுன்னு என்ன தெரியுங்களா? ஒரு நல்ல ஊழியக்காரன் ஊழியத்தை செய்துட்டு இருக்கும்போது அவன் மேலே வர்ற பொறாமையினால அவனை பற்றி தவறாக சொல்லி அவருடைய இமேஜை கெடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அது ஒரு கொலை மாதிரி. தேவனுடைய பார்வையில் அவர் கரெக்டாக பண்ணிட்டு இருப்பார். உங்களுடைய பொறாமை, உங்களுடைய தவறான ஒரு பார்வையில் அது யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, என்ன நடந்ததுன்னு கூட தெரியாதுங்க, உடனே அவங்கள தப்பாக பார்க்கறது. இதெல்லாம் மோசமான ஒரு கேரக்டருங்க. உலக ஜனத்தாரே அப்படியெல்லாம் பார்க்கறது இல்லைங்க. உலக ஜனத்தாரெலாம் சில பேர் சண்டை போட்டாங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் வேதமானவர்கள் சேர்றதே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், போக முடியுமா பரலோகத்துக்கு? வாய்ப்பே கிடையாது. திருந்தணும், எல்லாரும் திருந்தணும். எல்லாரும் தங்களுடைய மனநிலையை கம்ப்ளீட்டாக கீழே கொண்டு வரணும். இது யாருக்கு போகுதோ, இது நாங்கள் சொல்லிங்க, பவுல் சொல்லியிருக்கார். பவுல் மூலமாக தேவன் சொல்லியிருக்கார், தன் சகோதரனை பகைக்கிற எவனும். இதுதான் பகைக்கிறது. ஒருத்தரை இமேஜை கெடுத்துட்டாலே போதும், ஒருத்தர் பேரை கெடுத்துட்டாலே கொலை பண்ணுறதுக்கு சமானம். அன்புக்குரிய சகோதரர்கள், நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. கொலை பண்ணுறதுக்கு சமானம். ஈஸியாக கொலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும். யாரெல்லாம் பிடிக்கலையோ உடனே அவங்கள இமேஜை கெடுத்துறது. காரணம் என்ன தெரியுங்களா? இமேஜை கெடுத்து அதன் மூலம் தனக்கு ஒரு நல்ல பேர் உண்டாக்கி ஒரு சிலர் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சிலர் அந்த ஜனங்களை தங்களுக்கு எடுத்துக்கிற ட்ரை பண்ணுவாங்க. எது எப்படி இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அது கேவலமான செயல். நமக்கு தேவன் கொடுத்துருக்காரா, இருக்கிற சகோதரர்கள் நல்லபடியாக உழைத்து போகலாம். எல்லோரும் நீங்கள் போகிறீங்களா போய்க்குங்க, யார் கூட போகிறீங்களா போய் ஊழியம் பண்ணுங்கள். கடைசியில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? தனியாக நின்னா கூட தேவனையும் கிறிஸ்துவையும் பிடிச்சிட்டு யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாக நடக்கணும், இருட்டுக்குள்ளே நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அபரிவிதமான விசுவாசம் உள்ளவன் தான் உண்மையான வேதமானவன். குரூப் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் நமக்கெல்லாம் பெரிய குரூப் இருக்காங்க அப்படின்னு போகிறது, பெரிய ஊழியம் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. தனியாக நின்று தேவனுக்காக வாழணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்குறார். அப்படி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யார் பேரை இங்கே கெடுக்க மாட்டாங்க, யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க. சரிங்களா? இதை ஏன் அங்கே கலாத்திய சபைக்கு எழுதினார்? இந்த குற்றங்கள் எல்லாம் அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே செய்யறதுக்கு எத்தனிக்கப்படுகிறார்கள். அதனால் பவுல் சொல்கிறார், இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், யாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போக முடியாது. அப்படின்னா அடுத்தது, அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எப்போ தான் போகிறது, எப்படி போகிறது? அதுக்கும் வழி இருக்குது. பவுல் அதையும் சொல்லிட்டார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணுமா, வாங்க, இன்னும் ஒரு 9 வழியை அவனுக்குள்ளே காட்டுறேன் என்று சொல்லி தான் அடுத்தது சொல்கிறார். கலாத்தியர் 5:22 வாசிக்கலாம். ஆவியின் கனியோ
அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பாருங்க, ஆவியின் கனியை பற்றி சொல்லும் பொழுது அன்பு, சந்தோஷம். இப்போ ஆவியின் கனிகள், இப்போ நம்ம நார்மலாக சொல்லும்போது 9 சொல்கிறோம் இல்லையா? ஆக்சுவலாக ஆவியின் கனியோன்னு தான் இருக்குது. ஆவியின் கனி 1 9. இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா ஆவியின் கனி 1 தான், அன்பு தான். ஆனால் அந்த அன்புக்குள்ளே தான் மற்ற 8 குணலட்சணங்கள் இருக்குது. ஒரு உண்மையான அன்பு ஒருத்தருக்குள்ளே இருந்துன்னு வைங்களேன், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கும். இதைத்தான் கொரிந்தியருக்கு பவுல், ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்குன்னா கவனிக்கிறீங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த கேள்விகள் கேட்போம். ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கலாங்க? அவர் நிறைய நன்மை செய்வாருங்க, நிறைய பேர்த்துக்கு உதவி செய்வாருங்க, அதுதான் அன்பு. உண்மையாக அன்பு தான், அதில் அந்த ஒரு டவுட் வேண்டாம். 4 திருடனை கூட தான் திருடிட்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்கு போடுறான், அவன் மனைவிக்கு செயின் வாங்கி கொடுக்குறான். இது அன்பா? திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ அன்பு அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு இல்லையா? அன்புன்னா என்ன? ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்குன்னா என்ன? எப்படி அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? ஆவியின் கனியோ அன்பு, அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்குன்னா இந்த கேரக்டர்லாம் இருக்கணும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, மேட்டிமை வராது, அயோக்கியமானது செய்யாது, சினமடையாது, கோபம் வராது, தீங்கு நினையாது, யாருக்குமே தீங்கு நினைக்காது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும், விசுவாசிக்கும். அன்பு சகல பாவங்களையும் மூடும். எத்தனை வசனம் இருக்கு பாருங்க. இதுதாங்க அன்பு. இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போயிடலாம். இதைத்தான் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் விளக்க வேணுமா? அன்புக்கு விளக்க சொல்லிட்டார். இந்த அன்புலேயே இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா? இதை கரெக்டாக பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம், சமாதானம் அங்கே இருக்கும். நீடிய பொறுமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்னொருத்தர் மேலே தயவு, நற்குணம், தேவன் மேலே வைக்கக்கூடிய விசுவாசம், சாந்த குணம், கடைசியாக செல்ஃப் கண்ட்ரோல். அதுதான் இச்சை அடக்கம். தமிழில் இச்சை அடக்கம் இருக்குது, இங்கிலீஷில் செல்ஃப் கண்ட்ரோல். நம்மை நாம் அடக்கி பழகணும். கவனிக்கிறீங்களா? இந்த 9 குணலட்சணங்களுக்கும் பெருசாக விளக்கம் தேவையில்லை. அன்புக்குரிய சகோதர சூழலே, உங்களுக்கே விளக்கம் தெரியும். சரியா? ஆவியின் கனிகள். ஆனால் இதில் ஒரு விஷயம் பற்றி நம்ம கவனிக்கலாம். இந்த மாம்சத்தின் கிரியைகள் இருக்குது பாருங்கள், இது அடுத்தவங்ககிட்டருந்து ஈஸியாக நம்மக்கிட்ட தொற்று நோய் மாதிரி பரவிடுமா. சண்டை 4 பேர் கூட போய் பாருங்கள், அவங்க சண்டை போட்டால் நமக்கு அந்த சண்டை ஸ்பிரிட் வந்துடும், நம்மளும் பேச ஆரம்பிச்சிருவோம். மாம்சத்தின் கிரியைகள் மற்றவங்ககிட்டருந்து வரக்கூடிய பயங்கரமான கேன்சர், இது தொற்று நோய், ஈஸியாக வெளியே வந்துடும். அதான் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது, படிக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆவியின் கனிகள் இருக்குது பாருங்கள், அது நம்மகிட்டருந்து வெளியே போகிறது. நல்ல கேரக்டர் நம்மகிட்டருந்து வெளியே போகிறது. இதெல்லாம் ஏன் தெரியுமா சொல்கிறார்? அன்னைக்கு அவங்களுக்கு அது எச்சரிப்பாக இருக்குது இல்லையோ, இன்றைக்கி நமக்கு எந்த வகையில் எச்சரிப்புன்னா, கர்த்தருடைய நாளில் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இப்போ சர்வைவ் ஆகணும், ஜெயிக்கணும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஈவில் டே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடைசி காலங்களில் ரொம்ப முக்கியமாக இந்த நல்ல குணலட்சணங்களை டெவலப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். அந்த கட்டாயத்துக்கு பேர் மனப்பூர்வமான கட்டாயம். புரியுதுங்களா? நியாயப்பிரமாணம் என்பது கட்டாயம். இது எப்படி இருக்குன்னா மனப்பூர்வமான கட்டாயம். இது இதை ரெண்டுமே சொல்ல வேண்டியது யாருன்னா தேவன் சொல்ல மாட்டார், கிறிஸ்து சொல்ல மாட்டார், நம்முடைய மனசாட்சி சொல்லணும். மனப்பூர்வமாக கட்டாயமாக நம்ம இதை செய்யணும். தேவன் நம்மளை இந்த அளவுக்கு கூப்பிட்டுருக்கார், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், கட்டாயமாக இதை செய்யணும் அப்படின்னு நமக்குள்ள அந்த உந்துதல் வருது இல்லையா? அந்த உந்துதல் தான் இன்றைக்கு நற்கனிகளை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும்தான் இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம் இதை பற்றி பேசியிருக்காருன்னு இல்லை. ஒரே ஆவி அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட எழுதியிருக்கார் பாருங்க. வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவபக்தி, தேவபக்தியோட சகோதர ஸ்நேகம், சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஆவியின் கனிகளுடைய மொத்த லிஸ்ட்டு எப்படி அங்கே கலாத்தியருக்கு பவுல் சொன்னாரோ, இங்கே பேதுரும் அதே தான் சொல்கிறார். புரியுங்களா? அங்கே விசுவாசத்தில், இங்கே விசுவாசத்தில் ஆரம்பித்து அன்பில் முடிக்கிறார். கவனிக்கிறீங்களா? அங்கே அன்பில் ஆரம்பிக்கிறார்.
அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதெல்லாமே ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்த கேரக்டர். இதையெல்லாம் சொல்லிட்டு, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. இது ரொம்ப கடினமாக இருக்கும். அதாவது நீங்கள் கனி கொடுக்காமல் இருக்க மாட்டீங்க. இது பெருகிடுச்சுன்னா நீங்கள் கட்டாயமாக கனி கொடுப்பீர்கள். ஒருவேளை இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன்பு தான் செய்த பாவங்களால் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். இன்றைக்கு நிறைய பேர் கவனிக்கிறீங்களா? இந்த மேட்ரு தெரியாததுனால சத்தியம் தெரிந்த குருடர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. சத்தியம் தெரிஞ்சிச்சு, முதல் உலகம், ரெண்டாம் உலகம், மூன்றாம் உலகம் எல்லாமே கிளியராக தெரிஞ்சிச்சு. எது தெரியல, எது தெரிய வேணுமோ அது தெரியல. அதனால தான் இவ்வளவு கவுன்சிலிங் கொடுக்குறாரு அவருடைய சபை மக்களுக்கு. ரொம்ப ரொம்ப முக்கிய அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆனால் என்ன ஒரு கொடுமைனா, இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல டைட்டில் நல்லா இருந்தால் எல்லோரும் பார்க்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் தங்களுக்கு ஏற்கனவே தெரியாத ஒன்று இருந்துச்சுன்னா அது எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் சில இடத்துல நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை சொல்லும் பொழுது அந்த வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பயப்படாதே சிறுமந்த மாதிரி தான். இதில் பார்க்குறது கூட கம்மியாக தான் பார்க்குறாங்க. அது பரவாயில்ல, அந்த பார்க்கிறவர்கள் கரெக்டாக பார்த்தா போதும். தேவையானது அவங்களுக்கு போய் சேர்ந்தா போதும். எல்லாருக்கும் இது போகாது அன்புக்குரிய சோழல். அப்போது சத்தியத்தை கேட்குறதுலையே மெத்தட் பாருங்கள், ஜனரஞ்சக மெத்தடில் பார்க்குறோம். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த சப்ஜெக்ட் நல்லா இருக்குது, இது ரொம்ப இப்படி தான் பார்க்குறாங்களுடைய. இது நம்முடைய பக்தி விருத்திக்கு எந்த அளவுக்கு இருக்குது கவனிக்கலாமா? அப்படி யார் கவனிக்கிறார்களோ அவர்கள் கண் தெரிந்த ஒளி உடையவர்கள். அதை கவனிக்காதவர்கள் தாங்கள் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்த கண் சொருகி போன குருடர். அதனால தான் சொன்னேன், சத்தியம் தெரிந்த குருடர்கள் ஆயிட்டோம்னா என்ன பண்ணுறது? இவைகளெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக தேவன் நமக்கு கொடுத்துருக்காருன்னு. இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே நம்ம போகும்போது இவைகளை நம்ம திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி ஆகணும். எது சரி, எது தவறு, எது மாம்சத்தின் கிரியைகளை நம்ம செய்துட்ருக்குறோம், எது ஆவியின் கனிகளை நம்ம செய்துட்ருக்குறோம், இவைகளை சீர்தூக்கி பார்க்கணும். கவனிக்கலாமா? ஸோ இதை கன்க்ளூஷன் கொடுக்கும்போது, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. இது பேதுரு சொல்கிறார். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் மறுபடியும் நம்ம வந்துடலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். இப்போ 2 விஷயத்தை சொல்லிட்டார். மாம்சத்தின் கிரியைகள், ஆவியின் கனிகள். ரெண்டையும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வச்சிட்டேன். நீங்கள் உண்மையான கிறிஸ்துவின் உடையவர்களாக இருந்தால் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகள், அந்த கிரியைகள் எல்லாத்தையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ ஒருத்தர் சிலுவையில் அரைஞ்சிட்டான்னு வச்சுங்களேன். சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் அவர் இறங்கி வந்து பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சில பேர் அப்படி கூட இருக்கிறாங்க. சிலுவையிலிருந்து இறங்கி வந்துட்டு செஞ்சுட்டு மறுபடியும் போய் சிலுவையிலே நின்றுக்கிறது. இதால் நடைமுறைக்கு ஒத்து வராது. இப்போ இது தவறு, இது சரியில்லை, இந்த முறை தேவனுடைய திட்டமல்ல என்பதை உணர்த்துவதுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் தொடர்ந்து சிலுவையில் இருந்தார். அவர் இறங்க வரல இல்லை, அவங்க திட்டினாங்கக்கார இறங்க வரல இல்லை. கடைசி அவர் சிலுவையில் இறக்கும்போது அவர் மரித்தவராயிருந்தார். ஸோ மரண பரியந்தம் நம்ம கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்து தொடர்ந்து நம்முடைய ஆசை இச்சைகளை, அந்த மாம்சக்கிரிகளை வெறுக்கிறவர்களாயும் ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் டெவலப் பண்ணுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஸோ இதைத்தான் அங்கே சொல்கிறார். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. புரியுதுங்களா? இதுக்கு எபேசியருக்கு எழுதின எபேசியருக்கு பவுல் எழுதும்போது 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அறிவு கெட்டாத அன்பா. எப்படி சொல்லலாம்? நம்மெல்லாம் இதுக்கு தகுதியே இல்லை. நமக்கு சொல்லித்தரார் பாருங்க. இதெல்லாம் தான் ஒரு லிஸ்ட்டு. பார்த்துக்குங்க, இதை செய்யாதீங்க, இது செய்ய வேண்டிய லிஸ்ட்டு. இதெல்லாம் தேவன் உலக ஜனங்களுக்கு கொடுத்துருக்காரான்னு பாருங்கள். ஏன் கொடுக்கல? அவங்களுக்கு அந்த அழைப்பு இல்லை. பெயர் சபை மக்களுக்கு கொடுக்கல, அவங்களுக்கு அந்த அழைப்பு இல்லை. நமக்கு கொடுத்துருக்காரா? ஆனால் நமக்கு இன்னுமே நம்முடைய அறிவுக்கு எட்டலையே அந்த அன்பு. அந்த அறிவுக்கு எட்டுச்சுன்னா இந்த கவுன்சிலிங், இந்த எச்சரிப்புகள் எல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே போய் அவர் நமக்கு சகல பரிபூரணத்தால் நிறையப்படுறதுக்கு அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கார். அதனால் அவருக்கு நம்மளை கொண்டு போகிறது ரொம்ப ஈஸிங்க.
நம்ம ஒப்பு கொடுத்துட்டா போதும். எங்கே ஒப்பு கொடுக்கணும்? அதைத்தான் கலாத்தியர் 5:24 மறுபடியும் வாசிக்கலாம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ரோமர் பவுல் எழுதுகிறார் பாருங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, அப்போ நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல், அப்படின்னா எதுக்கு ஊழியம் செஞ்சுருக்கோம்? பாவத்துக்கு. அப்போ அந்த பாவத்தை எதில் செய்கிறோம்? மாம்சத்தில். அப்போ எதுக்கு ஊழியம் செஞ்சுருக்கிறோம்? மாம்சத்துக்கு. புரியுதுங்களா? அப்போ இனிமேல் நம்முடைய பாவ சரீரம் ஒழிஞ்சு போகணுமா? கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிடுங்க அப்படின்னு சொன்னால் அது நம்மளால் ஏற்றுக்க முடியாது இல்லையா? ஏன்? வெட்டினா வலிக்கும். யாருக்கு? நமக்கு தான். அந்த சுயநலம் இருக்கு இல்லையா? அந்த சுயநலம் எப்போ நம்மளை விட்டு வெளியே போகுதோ அப்போ நமக்கு வலிக்காது. யாருக்கு தெரியுங்களா வலிக்காது? போரில் போய் போர் வீரன் சண்டை போடுறான் பாருங்கள், அவனுக்கு திடீர்னு கை உடஞ்சிருச்சுன்னா கூட அந்த வலி அவனுக்கு தெரியாது. போர், நாட்டுக்காக அந்த தியாகம், இந்த எண்ணங்கள் எல்லாம் அவனை மேலும் போராட வைக்கும். நிறைய பேர் இப்படி போர் செஞ்சு மரணம் அடைஞ்சிருக்கான். விரல் துண்டாகி அதை எடுத்து கையில் கட்டிட்டு அந்த கன் எடுத்து ஷூட் பண்ணவங்களெல்லாம் உண்டு. காரணம், அவங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அதி தீவிரமான ஒரு நாட்டுக்குரிய எண்ணம். அதுக்கு ஈக்குவலாக தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய அதி தீவிரமான ஒரு எண்ணம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் தங்களுடைய பாவ சரீரத்தை இந்த பூமியில் ஒழிச்சு போட முடியும். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அவர் என்ன சொல்லிட்டார்னா, உங்கள் பழைய மனுஷனை கொண்டே சிலுவையில் அரைஞ்சிருங்க, உங்கள் புதிய மனுஷனை ஃப்ரீயாக விட்டுருங்கிறார். புரியுதுங்களா? அப்போ பழைய மனுஷன்னா பழைய பாவம் சிந்தை எல்லாத்தையும் சிலுவையில் அரைஞ்சிட்டு புதிய மனுஷனுக்கு சுயாதீனம் கொடுத்துட்டா நீ நல்லா போய் வேலை செய். பழைய மனுஷனை சிலுவையில் விட்டுரு, அவன் அங்கேயே கடந்து வலிச்சுட்டு சாகட்டும். சரியா? நீ போய் புதிய மனுஷனை போய் வேலை செய். கடவுளுக்கு என்று வேலை செஞ்சு நீ ஆவிக்குரிய வேலை செஞ்சு ஆவியில் போய் அப்படியே போய் தேவனோட போய்டும். அவ்வளோதான். இப்படிப்பட்ட ஒரு கருத்துடைய ஒரு வசனம் தான் அது. பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சு அவரோடைய மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டார். நம்ம படிச்சிடும். அவரோடைய பாடுகளை சகித்தால் அவரோடே ஆளுகை செய்யலாம். எத்தனை வசனம்! நம்முடைய பாவ மாம்ச சரீரத்தை அவருடைய மகிமையுள்ள சரீரமாக மாற்றுவார். நல்லா வசனம் படிச்சிருக்கோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சூழலை இதெல்லாம் எப்படி நடக்கும்? எப்போ நடக்கும்? இந்த 17 மாம்ச கிரிகளை ஒழித்து, புரியுதுங்களா, அந்த 9 ஆவிக்குரிய கிரிகளை நம்ம உள்ளே கொண்டு வரும்போது தேவன் மெய்யாகவே நம்முடைய ஒரு பலியை அங்கீகரிக்கிறவராக இருப்பார். அப்போ இப்படி செய்கிறவங்க என்ன எப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது பாருங்கள், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். அப்போ மாம்ச சரீரத்தை சிலுவையில் அரைஞ்சிடலாம். ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ளே வரும்பொழுது அந்த மாதிரி, ஆனால் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இதை இப்போ எது வழி நடத்தணும்னா நம்முடைய ஆவி, தேவனுடைய ஆவியினுடைய சிந்தை அது வழி நடத்தும் போது ஆவிக்கேற்றபடி. ஆவிக்கேற்றபடிங்கிற போது எப்படி புரிஞ்சுக்கணும்? தேவனுக்கேற்றபடி. இவ்வளோதான். தேவனுக்கேற்றபடி அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய அந்த கைடன்ஸில் நம்ம போயிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்டினுடைய கன்க்ளூஷன் இந்த வசனம் அல்ல. இதை நம்முடைய மூத்த சோர்களெல்லாம் கமெண்ட்ரி எழுதும்போது இந்த வசனம் எங்கே தெரியுமா இருக்கணும்? இந்த மாம்சத்தின் கிரிகள் வந்துச்சு பாருங்கள், அந்த இடத்துல இருக்கணும். வீண் புகழ்ச்சியை அங்கே தான் அந்த மாம்சத்தின் கிரிகள் தான் அதெல்லாம் வரும். வீண் புகழ்ச்சி, ஒருத்தர் கோபம் ஊட்டுறது, அதில் தான் கோபங்கள் வைராக்கியங்கள் எல்லாம் வருது. அப்புறம் ஒருத்தர் மேல் பொறாமைங்கிறது என்ன? பொறுமை இல்லாமல் போகிறது. அப்போ இந்த கேரக்டர்லாம் அந்த ஜனங்களுக்கு இருந்ததுனால தான் இதெல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லி சொல்கிறார். இதில் என்ன விஷயம்னா, இவங்க நியாயப்பிரமாணம் சொல்லி அதுதான் நீதின்னு நினச்சவங்க இந்த நியாயப்பிரமாணத்தை கையில் எடுத்துகிட்டு மாம்சத்தின் கிரிகளை ரொம்ப தெளிவாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் கிடைச்ச ரிசல்ட் என்ன? கட்டாயமாக தண்டனையும் மனஸ்தாபமும், புரிதலா, கஷ்டமும் தான். ஆனால் ஆவியின் கனிகளுக்குள்ளே நீ உள்ளே போய் நல்ல கனிகளை காட்டுங்க.
அதில் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் கிடைக்கும். இந்த ரெண்டுக்கும் ரிசல்ட் கொடுத்தாச்சு. நீங்கள் எதை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். இனி அடுத்த அதிகாரத்தில் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா என்பதை குறித்து தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென்.